விதிமுறைனால நாங்கள் அவங்க கொடுத்துறான்னு வச்சுங்க, அதில் எங்களுக்கு விதிமுறை கிடையாதுங்க, நாங்கள் ஈஸியாக கொடுத்துருவோங்க, மற்றதுக்கு தான் எங்களுக்கு விதிமுறைலாம் அப்படின்னு சொல்லிட்டு வங்கி உங்களுக்கு ஒரு 7 கார்டு கொடுக்குதுன்னு வச்சுங்க. 7 வங்கி இல்லை ஒரு நிதி நிறுவனங்கள்லாம் தனி நிதி நிறுவனங்கள் கூட இதை கொடுக்குது, அவங்களாம் கொடுக்குறான்னு வச்சுங்க. இப்போ 7 கார்டு வச்சுக்கிறேங்க. இப்போ இந்த டீட்டெயில் ஃபுல்லாக சிபிலுக்கு போகும். சிபில் என்ன பார்ப்பாங்க, ஓஹோ உன் மொத்த வாழ்க்கை நீ கிரெடிட் கார்டில் தான் சேவ் பண்ணுறியா, அது வச்சு தான் வாழ்க்கையை ஓடுதா, ஸ்கோரை குறை. ஃபுல்லாக கிரெடிட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்க, நீ அப்போ கடனில் தான் வாழ்ந்துட்டு இருக்க. நம்ம என்ன கேட்குறோம், ஐயோ நீ வங்கியை கேளியா, நீ ஏன் கொடுத்தா 7ன்னு என்ன ஏன் கேட்குற? 2வது கார்டு கொடுக்கும்போதே இப்போ ஏற்கனவே ஒரு கார்டு வச்சுட்டீங்க, இந்த கார்டு வந்து ரொம்ப லோ லிமிட்டில் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷனோட லோ லிமிட்டில் கொடுத்து அங்கேயோடு நிறுத்தி இதுக்கு மேலே எந்த வங்கியிலையும் ஒரு அப்ளை பண்ணோட லோன் கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸை கொண்டு வாங்க. நீ போட்டி போட்டு விதிமுறைன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சட்டத்துக்கு உட்பட்டு கொடுத்துட்டு, ஆனால் அதே சட்டத்துக்கு உட்பட்டு நீ என்ன சொல்கிற என்கிட்ட, நீ கிரெடிட் கார்டு அதிகம் வச்சுன்னுக்கிற, அதில் தான் வாழற பழுகுது நீங்கள் மொத்தமாக, உனக்கு ஸ்கோரை குறைப்பேன், அதுவும் நீங்களே தான் பண்ணுறீங்க, கார்டை கொடுக்குறது நீங்களே தான் பண்ணுறீங்க. எனக்கு இது காமன் மேனுக்கு தெரியவே தெரியாது. நான் எல்லாம் விதிமுறை மாதிரி தான் செயல்படுறேன். 7 கார்டு வைக்கிறது நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறை வச்சுக்கலாம், ஆனால் நீ ஏன்டா வச்சுக்கிற நீங்களே கேட்குறீங்க. இன்னொருத்தர் ஆள் கொடுக்கறது ஒருத்தர், கேட்கறது ஒருத்தர், 2 பேர் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஒரே இடத்துல அவங்க தான் அங்கே கம்பெனியில் இருக்கிறாங்க. நான் போய் இது எதுவுமே பண்ண முடியாதாங்க, சிபில்லையோ வங்கியிலையும் நான் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் விதிமுறை உட்பட்டு தான் நான் இயங்குறேன்.